ஹலோ வியூவர்ஸ், நீங்க ஃபியூரியோசா படம் பார்க்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஃபியூரியோசா படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது எப்படி மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் கூட லிங்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபியூரியோசா படம் ஃபியூரி ரோட்க்கு ப்ரீக்வல். அதாவது ஃபியூரி ரோட்க்கு முன்னாடி ஃபியூரியோசா படம் நடக்குது. மேட் மேக்ஸ் படங்கள் ஒரு பாழடைஞ்ச உலகத்துல, குறிப்பா நியூக்ளியர் கதிர்வீச்சால பாதிக்கப்பட்ட உலகத்துல நடக்குது. இங்க இருக்கிற மனிதர்கள் கதிர்வீச்சால பாதிக்கப்பட்டு குறைபாடுகளோட இருக்காங்க. முடி இல்லாம, எலும்புகள் சரியா வளர்ச்சி அடையாம, குறைந்த ஆயுளோட இருப்பாங்க. அபூர்வமா குறை இல்லாத மனிதர்களும் கிடைப்பாங்க. அப்படி கிடைக்கிறவங்கள இம்மோர்டன் ஜோக்கு ஒய்ஃப் ஆகவோ, அப்படி இல்லைன்னா வாரியர் பாய்ஸ்க்கு பிளட் பேக் ஆகவோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வைஃப்ஸ் எதுக்கு, எப்படி புல்லட்ஸ், பெட்ரோல் ட்ரேடிங் பண்றாங்க அப்படின்னு இந்த மேட் மேக்ஸ் உலகத்துல இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேட் மேக்ஸ் சீரிஸோட டீட்டெயில் வீடியோ பண்றேன். அப்படி அவங்க பிளட் பேக்கா மேக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இம்மோர்டன் ஜோவோட இம்பரேட்டர், அதாவது அவனோட படைத்தளபதி பதவியில இருக்கவங்க ஃபியூரியோசா. இம்மோர்டன் ஜோவோட ஒய்ஃப்ஸ் அவங்க காப்பாத்தி வார் மிஷின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய டேங்கர் லாரியில மறைச்சு கிரீன் பிளேஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு செழுமையான இடத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இம்மார்டன் ஜோ அவனோட வாரியர் பாய்ஸை விட்டு அவங்கள துரத்துறான். அவங்க மேட் மேக்ஸை பிளட் பேக்கா யூஸ் பண்ணிக்கிட்டே துரத்திக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா மைண்ட் ப்ளோயிங் ஆக்ஷன் பிளாக் தாங்க. இப்போ இந்த ஃபியூரியோசா படத்துல யார் இந்த ஃபியூரியோசா, எப்படி அவங்களுக்கு கை போச்சு, எப்படி அவங்க இம்மோர்டன் ஜோக்கு படைத்தளபதி ஆனாங்க, ஏன் அவங்க ஒய்ஃப்ஸை காப்பாத்துனாங்க, கிரீன் பிளேஸை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும், வார் மிஷின் எப்படி உருவாச்சு, இதெல்லாம் தாங்க பார்க்க போறீங்க. ஃபியூரியோசா படத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.